Welcome to Education Time in Tamil CBSE class 10th chapter 12 இருக்கிற part 6 video. இதுல வந்து exerciseல உள்ள question answer பத்தி பார்க்க போறோம். இந்த exercise எதுன்னு பார்த்தோம் அப்படினா புக்குக்கு இன்சைட்ல ஒவ்வொரு டாபிக்கும் முடியும் பொழுது கொடுத்திருக்காங்க இல்லையா அந்தல உள்ள question answer பத்தி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு? What does an electric circuit mean? Electric circuitனா என்ன அப்படிங்கறத பத்தி கேக்குறாங்க. A continuous and closed path along which an electrical current flow is called an electric circuit. அதாவது கண்டினியூவஸான பாத். ஸோ பேட்டரி கீ கீ அப்புறம் வோல்டிமீட்டர் அம்மீட்டர் இது என்ன கனெக்ட் பண்ணுமோ அது எல்லாமே கனெக்ட் பண்ண ஒரு க்ளோஸ்டு பாத். ஓகேவா? ஸோ இந்த பாத்தில் கீ போட்டால் பாத் வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ தான் சர்க்கியூட்டில் கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். அப்போ கீ இல்லை அப்படின்னா ஓப்பனில் இருக்க சர்க்கியூட்னு அர்த்தம். சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ க்ளோஸ் ஆகிருக்கணும். அந்த சர்க்கியூட்டோட பாத் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்போ கீ வந்து ஆன் பொசிஷனில் இருக்கணும். அப்போ கரண்ட் போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு க்ளோஸ்டு பார்த்து தான் சர்க்கியூட் அப்படிங்கிறது, எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆன்சரில். அடுத்தது டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். கரண்ட்டோட யூனிட் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஃபைன் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் படித்தோம் இல்லையா, ஆம்பியர் ஐ அப்படின்னு மெஷர் பண்ணோமே, அதுதான் வந்து யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் ஆஃப் கரண்ட் இஸ் ஆம்பியர். ஓகே, அதை எப்படி நம்ம வந்து டெரிவேஷனில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ த்ரூ எனி செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். ஒரு கூலும் சார்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, 1C, அதாவது ஒரு கூலும் சார்ஜ் வந்து எனி கிராஸ் செக்ஷன் உள்ள ஒரு கண்டக்டர் வழியாக போகுது. கிராஸ் செக்ஷன்னா என்ன? அந்த கண்டக்டர் வந்து தின்னானதாகவும் இருக்கலாம், திக்கானதாகவும் இருக்கலாம். ஸோ அது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் வந்து ஃப்ளோ ஆகுது. எவ்வளோது? ஒரு கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. எவ்வளோ நேரம்? இன் 1 செகண்ட். ஒரு செகண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா தென் த கரண்ட் த்ரோ இட் இஸ் said to be an ampere. அப்பதான் கரண்ட் எவ்வளோன்னு சொல்றோம்? ஒரு ஆம்பியர்னு சொல்றோம். கரண்டோட யூனிட் ஆம்பியர் தான். ஸோ ஆம்பியர் அப்படிங்கிறது, ஒரு ஆம்பியர் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கூலும் சார்ஜ் வந்து ஒரு செகண்ட் ஒரு கண்டக்டர் வழியா போகுது அப்படின்னா, ஒரு செகண்ட் அந்த கண்டக்டர் வழியா போகிறது எவ்வளோ சார்ஜ்? ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதணும்னா I ஈக்குவல் டு Q பை T. இதில் ஐங்கிறது ஆம்ஸ் இல்லையா, கரண்ட். I 1 ஆம்ஸ் ஈக்குவல் டு Qங்கிறது சார்ஜ். அப்போ 1 கூலும் பர் ஒரு செகண்ட். ஓகே, 1 கூலும் பர் செகண்ட். ஆர் இங்கே வந்து -1 வரக்கூடாது. ஸோ ஏன்னா பர் போட்டோம் இல்லையா, அதனால அங்கே -1 வரக்கூடாது. வெறும் வந்து செகண்ட் மட்டும்தான் வரணும். எஸ் மட்டும்தான் இங்கே வரணும். ஓகே, ஓகேவா? 1 கூலும் பர் செகண்ட் அது மட்டும்தான் வரணும். ஓகே, இதுதான் வந்து யூனிட் ஆஃப் கரண்ட், இதனோட டெஃபினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட் கொஸ்டின். Calculate the number of electrons consist 1 coulomb of charge. இப்போ நம்ம 1 coulomb charge சொன்னோம் இல்லையா, அப்போ 1 coulomb chargeல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறது தான் கரண்ட் இல்லையா? ஸோ அப்போ கரண்ட் அப்படிங்கிறது ஒரு கூலும் சார்ஜை ஒரு செகண்ட் நம்ம கொண்டுட்டு போகிறது. அப்போ ஒரு கூலும் சார்ஜில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க. அப்போ சார்ஜ் ஆஃப் ஆன் எலக்ட்ரான், எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்தோம், ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா 1.6 into 10 power minus 19 கூலும். அப்போ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் அப்படிங்கிறது 1.6 into 10 power minus 19 கூலும். அப்போ ஒரு கூலும்ல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? ஒரு கூலும் அப்படிங்கிறது எவ்வளவு? சார்ஜ் ஈக்குவல் டு 1 கூலும். சரி, எத்தனை எலக்ட்ரான் இருக்குங்கிறத என்ன நோட் பண்ணிக்கலாமா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன நோட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள். இந்த என்ன சர்க்கியூட் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதோட விலை வந்து, ஒரு பெண்ணோட விலை வந்து 10 rupees. ஓகேவா? அப்போ 100 rupeesக்கு எத்தனை பென் வாங்கலாம்? அவ்வளோதான் கணக்கு. ஒரு பெண்ணோட விலை 10 rupeesனா 100 rupeesக்கு எத்தனை பென் வாங்கலாம்? 10 பென் வாங்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் இவ்வளவு. அப்போ ஒரு கூலும் அப்படிங்கிறதுல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்க போகுது? அப்போ 1 கூலும் டிவைடட் பை 1.6 into 10 power minus 19. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 கூலும் 1 டிவைடட் பை 1.6 into 10 power minus 19 போடுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6.25 into 10 power 18. இந்த 19 வந்து மேலே போயிடுது. 1.6 1 டிவைடட் பை 1.6. ஸோ 1 டிவைட் பை 1.6 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6.25 into 10 power minus 18 வரும். ஓகேவா?
சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fourth question, name the device that help to maintain the potential difference across the conductor. கண்டக்டர் நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை உருவாக்குறது எது? நம்ம சர்க்யூட்ல எல்லாத்துக்குமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்? பேட்டரி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை உருவாக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ரெண்டு டிவைஸுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரி தான். ஓகே, next question பார்த்தோம் அப்படின்னா, what is mean by saying that the potential difference between 2 point is 1 volt? அதாவது potential difference 1 volt அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட் நடுவில் உள்ள potential difference 1 volt அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ரெண்டு பாயிண்ட் நடுவில் உள்ள potential difference 1 volt அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள potential difference 1 volt அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. The potential difference between 2 point is said to be 1 volt. potential ரெண்டு புள்ளிக்கு நடுவில் உள்ள potential difference 1 volt அப்படிங்கிறது if 1 joule of work, எவ்வளோ வேலை செய்கிறோம்? 1 ஜூல் ஒர்க் பண்ணுறோம். 1 ஜூல் அதாவது எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 ஜூல் எனர்ஜியை கொடுத்து வேலை செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒர்க் இஸ் டன் இன் மூவிங் 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். 1 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜை என்ன பண்ணுறோம்? இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு கொண்டுட்டு போகிறோம். அப்படி கொண்டுட்டு போகிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது ரெண்டு புள்ளிக்கு நடுவில் உள்ள, இங்கே ரெண்டு புள்ளி கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு புள்ளிக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 1 வோல்ட் அப்படின்னு சொல்கிறோமே, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டு புள்ளிக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 1 வோல்ட் அப்படின்னா நம்ம வந்து 1 ஜூல் எனர்ஜி கொடுத்து இங்கே உள்ள ஒரு இதை வந்து அது எலக்ட்ரிக் சார்ஜை இங்கே கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோம்? 1 ஜூல் எனர்ஜி. எவ்வளோ சார்ஜ்? 1 கூலும் சார்ஜ். அப்போ 1 கூலும் சார்ஜை 1 ஜூல் எனர்ஜி கொடுத்து இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் கொண்டு போனோம் அப்படின்னா அது 1 வோல்ட். இவ்வளவுதான். இதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 point is said to be 1 volt if 1 joule of work is done in moving 1 coulomb of electric charge. 1 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜை 1 ஜூல் ஒர்க் பண்ணி 1 ஜூல் எனர்ஜி கொடுத்து ஆற்றல் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஃப்ரம் 1 point to அதர் கொண்டு போனோம் அப்படின்னா அது ஒரு 1 வோல்ட். ஓகேவா? ஓகே. How much, sixth question, how much energy is given to each coulomb of charge passing through a 6 volt battery? ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? 1 வோல்ட்டில் வந்து 1 கூலும் சார்ஜை நம்ம வந்து தள்ளுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ 6 வோல்ட் பேட்டரியில் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணி நம்ம வந்து அதில் உள்ள கூலும் சார்ஜை வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா 1 வோல்ட் சார்ஜுக்கு வந்து எவ்வளோ கூலும் எடுத்துகிட்டு போனோம்? 1 கூலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டுச்சு? 1 ஜூல் எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. அப்போ இங்கே 6 வோல்ட் பேட்டரி, அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்? 6 வோல்ட்டுக்கு பேட்டரிக்கு 6 கூலும் சார்ஜ் இருக்கும். அப்போ எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும்? 6 ஜூல் எனர்ஜியை வந்து எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஃபிஃப்த் கொஸ்டினோட அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக நம்ம ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். ஹவு மச் எனர்ஜி இஸ் கிவன் டு ஈச் கூலும்? ஒவ்வொரு கூலுக்கும் எவ்வளோ எனர்ஜி கொடுத்து ஆஃப் சார்ஜ் பாசிங் த்ரூ எ 6 வோல்ட் பேட்டரி. எனர்ஜி கிவன் பை பேட்டரிக்கு வந்து எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா எனர்ஜி கொடுக்குது அப்படின்னா சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதாவது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வந்து எனர்ஜி அதாவது கொடுக்குது. ஓகேவா? ஸோ அப்போ W ஈக்குவல் டு எனர்ஜி W ஈக்குவல் டு Q இன்டு V. சார்ஜை வந்து Q நோட் பண்ணுவோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை V நோட் பண்ணுவோம். அப்போ Q இன்டு V. Qக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 கூலும் சார்ஜ் வந்து Q. ஓகே, ஆனால் கொடுத்துருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 வோல்ட். அப்போ எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும்? 6 ஜூல் எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். ஓகே, இப்போ நான் உள்ள வந்து புக்குக்குள்ளே உள்ள 2 எக்ஸசைஸோட புக் இன்சைடில் உள்ள 2 எக்ஸசைஸோட கொஷின்ஸு 6 கொஷின் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்தடுத்த கொஷினை வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக முடிக்க உங்களுக்கு கண்டினியூவாக கொடுத்துட்டு வரேன். அதோட எக்ஸ்பிளனேஷனையும் சொல்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.